அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி ரொம்பவும் விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலயபட்ச தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அன்னையை நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, அது மட்டும் இல்லைங்க, தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி வர இந்த தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அன்னையை நம்ம கண்டிப்பாக வழிபடணும். இப்படி அம்மாவை நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் நாளைக்கு சொல்ல பாருங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இந்த மகாலயபட்ச தேய்பிறை பஞ்சமி எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 11:42க்கு தொடங்குதுங்க. நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 பஞ்சமி திதி முடிவடைகிறது. நாளை முழுவதும் பஞ்சமி திதி இருக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியலன்னா மாலை நேரத்தில் 6லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் பண்ணலாம். நம்ம நாளைக்கு மகாலயபட்ச தேய்பிறை அப்படின்றனால வராகி அன்னைக்கு நம்ம அபிஷேகம் பார்த்திங்கன்னா 5 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது. குங்கும அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணலாம். அதே போல் மாதுளை முத்தால் அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இது போல் உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை கொண்டு 5 அபிஷேகம் அம்மாவுக்கு பண்ணுங்கள். பர்டிகுலராக நாளைக்கு செவ்வரளி மாலை, அதாவது செவ்வரளி பூக்கள் ஒரு பூவாவது கிடைச்சாலும் அம்மாவுக்கு அது அம்மாவோட பாதத்தில் வைங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் மாலை, அதாவது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், என்ன வேண்டுதலோ அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் விரலி மஞ்சள் 11 எண்ணிக்கையில், 21, 27, 51, 108 இது போல் எண்ணிக்கையில் நீங்கள் விரலி மஞ்சள் மாலை அம்மாவுக்கு நீங்கள் கோவில்லையும் போய் சாற்றலாம், வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ சிலைக்கும் நீங்கள் சாற்றலாம். அதே போல் ரொம்ப விசேஷமான ஒரு இலையால் நீங்கள் அம்மாவுக்கு மாலை கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப அற்புத பலனை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கடன்கள், நோய்கள் தீர்றதுக்கு நாளைக்கு வராகி அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாற்றி வழிபடுங்க. கோவில்லையும் வராகி அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாற்றலாம். வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவுக்கும் அம்மாவுக்கு வேப்பிலை மாலை சாற்றி அன்னையை வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அம்மா முழுவதும் தீர்த்து வைப்பாங்க. அதாவது தேய்பிறை பஞ்சமி என்று நம்ம வராகி அன்னையை வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், இது போல் அனைத்து பிரச்சனையும் தேய்ந்து போகும். வளர்பிறை பஞ்சமி என்று அம்மா வழிபடும்போது வளர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம், பேர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தேய்பிறை என்று நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நம்ம அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேய்பிறை என்று வராகி அம்மனுக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறதுனால தேங்காய் தீபம் போடலாம். வாழை இலை பரப்பி அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே தேங்காவை 2ஆக உடைச்சி அந்த தேங்காய் 2த்துக்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நெய் ஊற்றி நீங்கள் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றலாம். தேங்காய் தீபம் போட முடியாதவங்க அகல் விளக்கில் 5 அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் ஊற்றி 5 தீபமாகவும் ஏற்றலாம். இல்லை ஒரே பெரிய அகல் விளக்கில் நெய் ஊற்றி இல்லைன்னா இழுப்பெண்ணெய் ஊற்றி, ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரி போட்டு வராகி அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றும் போது நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றினீங்களோ அந்த ஒரு வேண்டுதலை அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே போல் நாளைக்கு வராகி அன்னைக்கு நைவேத்தியமாக மாதுளை முத்தில் தேன் கலந்து நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம், சக்கரை பொங்கல், சுண்டல், இது போல் நீங்கள் என்ன உங்களிடம் இருக்கோ அதை எளிமையாக அம்மாவுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். அதே போல் பானகம் வைக்கலாம். ரொம்ப விசேஷ பலன், வேண்டியதை வேண்டியபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் வராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தது பானகம். இந்த பானகத்தை நைவேத்தியமாக வைக்கும்போது நிச்சயம் நம் வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க. இதெல்லாம் நீங்கள் பஞ்சமி பூஜை பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. சப்போஸ் உங்களால் நாளைக்கு பஞ்சமி பூஜை பண்ண முடியல அப்படின்றவங்க பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா பூஜை ரூமில் வராகி அன்னைக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ, இல்லை 5 இல்லைன்னா 10 நிமிஷம் சொல்லுங்கள், இல்லை 108 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா 54 முறை சொல்லுங்கள், 27 முறை கூட சொல்லலாம். இப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் விலகும், கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகும், உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் முற்றிலும் குணமாகும். அதாவது ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை உங்கள் 2 உள்ளங்கையிலையுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை
உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை வருது, பண பிரச்சனை வருது, செல்வம் எதுவுமே நமக்கு சேராமல் வறுமையில் இருக்கும் பாருங்கள். எல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய பலம் குறைவாக இருக்கும். அவரால் நமக்கு தீமையே நடந்து கொண்டு இருக்கும். இப்படி இருக்கிற தீமையை அழித்து நமக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இதை சொல்ல சொல்ல சந்திரனுடைய தீமைகள் குறைந்து நன்மைகள் நமக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் பிரிசி வாராகி தேவியை நமக, ஓம் ஸ்ரீம் பிரிசி வாராகி தேவியை நமக, ஓம் ஸ்ரீம் பிரிசி வராகி தேவியை நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். நீங்கள் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க இல்லையா, சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதை பூஜை ரூமில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் கொடுத்துடுங்க. பூஜைக்கு ரூமில் இருக்கும்போது செய்ய முடிஞ்சால் இப்படி செய்யுங்க. சப்போஸ் உங்களால் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்களா, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துல கிச்சனில் கூட வச்சுடுங்க. மறுநாள் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே எடுத்துக்கலாம். அதாவது எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாறு எடுத்து அதில் நாட்டு சக்கரை இல்லை சீனி கலந்து தண்ணீர் ஊற்றி நம்ம ஜூஸ் குடிப்போம், அது போல் நீங்கள் குடிச்சிடலாம். இப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீரும், நோய்கள் தீரும். எப்பேற்பட்ட பணத்தடைகளாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு செஞ்சுடுங்க. பூஜை பண்ணாலும் பண்ண முடியாவிட்டாலும் இந்த மந்திரத்தையாவது கண்டிப்பாக சொல்ல பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை வராகி அம்மா உங்களுக்கு கொடுத்தே தீர்வாங்க. மாதவிடாய் காலத்தில் இதை நீங்கள் செய்ய வேண்டாம். சப்போஸ் நாளைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா காலையிலே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க. மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு பிழிஞ்சு குடிச்சிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை இது கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.